வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் மார்ச் 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். 2 மணி நேரம் ஆயிட்டு ஆனத்தோட ஐயர் கூப்பிடுறாரு, பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. மயில் வாகனம் இது கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாரு. என்னப்பா சிலம்பம், அதுக்குள்ளேயும் 2 மணி நேரம் ஆகிட்டா? ஐயரு பொண்ணை கூட்டிட்டு வர சொல்றாரு. கார்த்தி சொல்றாரு, ஆமா அதுக்குள்ளேயும் கூட்டிட்டு வர சொல்றாரு. ஆனா எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுன்னு தெரியலையே. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சிலம்பம் என்னப்பா இப்படி சொல்ற? நீ எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுருவ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். திடீர்னு இப்படி நீ சொல்லிட்டேன்னா நாங்க என்னப்பா பண்றது? கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ஏதாவது ஒரு வழி பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி தான் ஆகணும், வேற வழி இல்லை. மயில் வாகனம் கேட்குறாரு, இங்க பாருப்பா, நான் சொல்ற பிளான் கண்டிப்பா உனக்கு பிடிக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா வேற வழி இல்லை. நான் இந்த பிளானை சொல்றேன், உனக்கு சரியா என்னன்னு பாரு. கார்த்தி கேட்குறாரு, அப்படி என்ன பிளான் சொல்ல போறீங்க? மயில் வாகனம் சொல்றாரு, வேற என்ன, கல்யாண மாப்பிள்ளையே தூக்குறது தான், வேற வழி இல்லை. கார்த்தி சொல்றாரு, கல்யாண மாப்பிள்ளையை தூக்குனா எல்லாரும் என்னையும் சந்தேகப்படுவாங்க. மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு, அதான் அந்த செஞ்சு வச்ச மாதிரி ஒருத்தன் உட்காந்துருக்கானே சிவனாண்டி, அவன் மேல பழி போட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். நீ ஏன்பா கவலைப்படுற? கார்த்தி சொல்றாரு, இல்ல, அந்த மாயாவும் சந்திராவும் ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. மாயா சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அதனால அவங்க கண்டிப்பா நம்மளுவ மேல பழி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி என் மேல இல்லைன்னாலும் பரமேஸ்வரி பாட்டி மேல அந்த மாயா பழி போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ எதுவும் பண்ணலைன்னா விடு, நான் எப்படியாவது ரேவதியோட வாழ்க்கையை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்த்து, நான் போயிட்டு அந்த மகேஷை வேற இடத்துக்கு தூக்க போறேன், நீ வந்தாவா வராட்டியும் போ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா மயில் வாகனம் போறாரு. இதை பார்த்ததோட கார்த்தி என்ன பண்றாருன்னா, சரி வேற வழி இல்லை, நம்ம மயில் வாகனத்துக்கு உதவி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு கார்த்தியும் போறாரு. அப்ப ராஜராஜா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. ராஜராஜா என்ன நினைக்கிறாருன்னா, சாமுண்டீஸ்வரியோட மனசுல நம்ம கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவ மனசுல தோணிடுச்சு. இனிமே அவளை யாருமே மாற்ற முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் நினைச்ச மாதிரியே கார்த்தி மாப்பிள்ளைக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கடைசி நேரத்துல அத்தைக்காரி கார்த்தியோட கையில தாலியை கொடுத்து ரேவதியோட கழுத்துல கட்டு அப்படின்னு சொன்னாலும் கார்த்தி கண்டிப்பா கட்டி தான் ஆகணும். எங்களை வேணும்னா கார்த்தி ஏமாத்தலாம், ஆனா அவன் அத்தைக்காரிய அவ என்னைக்குமே ஏமாத்த முடியாது அப்படின்னு நம்ம மயில் வாங்கணும் நம்ம ராஜராஜா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப பரமேஸ்வரி இதையெல்லாம் பார்த்துட்டு ராஜராஜாட்ட, ஏப்பா ராஜா, என்னப்பா இப்படி நடக்குது? எப்படியாவது கார்த்தி ரேவதிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா சாமுண்டீஸ்வரி இப்படி பிடிவாதமா இருக்காளே, நானும் போய் சொல்லி பார்த்தேன், அவ கொஞ்சம் கூட கேட்க மாட்டாளே. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, அம்மா கொஞ்சம் தனியா வரீங்களா, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லணும். பாட்டி கேட்குறாங்க, என்னப்பா ராஜராஜா? ராஜராஜா சொல்றாரு, அம்மா ரொம்ப முக்கியமான விஷயமா, இதை கேட்டுட்டு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பரமேஸ்வரி சொல்றாங்க, எப்பா இந்த கல்யாணத்தை தவிர்த்து எனக்கு வேற என்னப்பா சந்தோஷம் இருக்க போகுது? அப்ப ராஜராஜா சொல்றாரு, எல்லாம் இந்த கல்யாணத்தை பத்தின விஷயம்தாம்மா, வாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம பரமேஸ்வரிய தனியா கூட்டிட்டு போறாங்க. பரமேஸ்வரி அங்க போனதோட ராஜராஜா சொல்றாரு, அம்மா இங்க நடக்க போற கல்யாணம் யாரா இருக்குன்னு தெரியுமா? பரமேஸ்வரி சொல்றாங்க, ஏண்டா அதை வேற என்கிட்ட கேக்குற? அந்த மகேஷுக்கும் அந்த ரேவதிக்கும் தானே கல்யாணம் நடக்க போகுது. சாமுண்டீஸ்வரிக்கும் நான் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், ஆனா அவ ஏன் மேல உள்ள கோவத்துல இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோவத்துல இருக்கா. அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம எல்லாருமே நினைச்சதுதான் நடக்க போகுது. சாமுண்டீஸ்வரி அந்த மகேஷ பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பரமேஸ்வரி கேக்குறாங்க, அப்ப அவ நம்பினாளாப்பா? அந்த மகேஷ் தப்பானவன்னு சாமுண்டீஸ்வரிக்கு தெரியுமா? ராஜராஜா சொல்றாரு, அம்மா
சாமுண்டீஸ்வரிக்கு அந்த மகேஷ் மாயா எப்படிப்பட்ட தொடர்புல இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சு எதுக்கு தெரியுமா அவ இந்த கல்யாணத்தை நிறுத்தாம நடத்திக்கிட்டு இருக்கா? இந்த கல்யாணம் நின்று போனா சிவனாண்டி சாமுண்டீஸ்வரிய தோத்துட்டேன்னு சொல்லி அவமானப்படுத்துவான். ஒரு பக்கம் நீங்க கார்த்திய ரேவதிக்கு கல்யாணம் பண்ண சொல்லி பிடிவாதம் பண்ணுவீங்களாம். ஸோ உங்க 2 பேரையும் கவுக்கிறதுக்காக அவ வேற ஒருத்தனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கா. இத கேட்டதோட பரமேஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. எப்பா, என்னப்பா இப்படி சொல்ற? அப்ப நம்ம கார்த்திய ரேவதிக்கு கல்யாணமே பண்ணி வைக்க முடியாதா? சாமுண்டீஸ்வரி அப்படி எவனை தான் பார்த்துருக்கா? அவன் யாருன்னு சொல்லுப்பா, இப்பவே தூக்கிடுறேன். அப்ப நம்ம ராஜராஜா சொல்றாரு, அம்மா நீ நினைச்சாலும் சரி, நான் நினைச்சாலும் சரி, அவனை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. பரமேஸ்வரி கேக்குறாங்க, அப்படி யாருப்பா இது? என் பேரனை விட பெரிய வீரன்? அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மா அந்த வீரனே அவன்தாம்மா. இதை கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, ஏப்பா ராஜராஜா, நீ சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி டிரைவர் ராஜான்னு நினைச்சு நம்ம கார்த்திகை தான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாளா? அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஆமாம்மா, அவ நினைச்சதே டிரைவர் ராஜா அப்படின்னு, ஆனா நம்ம நினைச்சது கார்த்தி. அவ கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறா. கடைசி நேரத்துல கார்த்தியோட கையில தாலியை கொடுத்து ரேவதியோட கழுத்துல நீ கட்டு அப்படின்னு சொன்னா கார்த்தி கண்டிப்பா கட்டி தான் ஆகணும். ஏன்னா அத்தை பேச்ச மீற முடியாதுல்ல. நம்மளை வேணும்னா கார்த்தி மாப்பிள்ளை ஏமாத்தலாம், வாயடைச்சு பேசலாம். ஆனா சாமுண்டீஸ்வரியை பேச முடியுமா? சாமுண்டீஸ்வரியை யாராலையும் பேச முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமுண்டீஸ்வரி இந்த கல்யாணத்தை நடத்தி காமி பாப்பாரு. அம்மா, என் பொண்டாட்டியை பத்தி உனக்கு தெரியும்ல, ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதுல கண்டிப்பா ஜெயிக்காம விட மாட்டா. நான் கூட இத்தனை நாளும் அவளை டம்மி பீஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ எல்லாமே தெரிஞ்சு கரெக்டா தான் காய் நவத்திட்டு போயிருக்கா. இதை கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, அடியாத்தி இவ்வளோ பெரிய பிளானா பண்ணியிருக்காளா அந்த சாமுண்டீஸ்வரி? பரவாயில்ல, ஏன் மருமகள்ல சாதாரண பிளானா போடுவா? அப்ப ராஜராஜா கேக்குறாரு, ஏமா இப்பதான் உங்க மருமகன்னு தெரியுதா? பரமேஸ்வரி சொல்றாங்க, ஏப்பா நான் கூட அவளை தப்பா நினைச்சிட்டப்பா. எங்க அவன் அந்த கேடுகட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாளோ என் மேல உள்ள கோவத்துல அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன்ப்பா. நல்ல வேலை, சாமுண்டீஸ்வரி நல்ல முடிவு எடுத்திருக்கா. இந்த கல்யாணத்தை இனிமே வேடிக்கை பார்க்க வேண்டியது மட்டும்தான் என்னோட கடமை அப்படின்னு சொன்னதோட ராஜராஜா சொல்றாரு, அம்மா இந்த விஷயத்த பத்தி நீங்க கார்த்திகிட்ட சொல்லிடாதீங்க. அவன்கிட்ட சொன்னா கண்டிப்பா இந்த மண்டபத்தை விட்டு இப்பவே அவன் தப்பிச்சு போனாலும் போயிடுவான். அதனால நீங்க பொறுமையா வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க. நானும் வேடிக்கை மட்டும் பாக்குறேன். ஆனா இந்த விஷயத்த பத்தி மயில் வாகனத்துக்கிட்டயோ இல்ல நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே அருண் ஆனந்த் அவங்க கிட்டயோ நீங்க சொல்லக்கூடாது. பரமேஸ்வரி சொல்றாங்க, ஏப்பா பழம் நழுவி பால்ல விழப்போகுது, நான் எப்படிப்பா எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன்? நான் அமைதியா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னதோட நம்ம ராஜராஜாவும், சரி வாங்கம்மா, நம்ம 2 பேரும் ரொம்ப நேரம் தனியா பேசிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். சரி நான் போறேன் அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரியும் சரிப்பா அப்படின்னு சொன்னதோட எல்லாரும் போயிட்டு நிக்கிறாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அவங்க ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. இந்த மகேஷை எப்படியாவது இந்த இடத்த விட்டு தூக்கணுமே அப்படின்னு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி நான் மண்டபத்துல தான் இருக்கேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, 5 நிமிஷத்துல வேலையை முடிச்சிடுறேன். யாருக்கும் எந்தவித பயமும் வராது. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் உனக்கு போட்டோ அனுப்பியிருக்கேன்னு. அப்ப அவர் கேட்குறாரு, ஆமா மேடம், இந்த கல்யாண மாப்பிள்ள தானே, அவனையெல்லாம் ஈஸியா கடத்திடலாம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இதுல எந்தவித மிஸ்டேக்கும் வரக்கூடாது. கரெக்டா யாருக்கும் சந்தேகம் வராம அவனை அந்த கல்யாண நேரத்துல தூக்கிடணும், சரியா? இது கேட்டதோட அவர் சொல்றாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க கவலையே படாம கல்யாண வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி அவங்களோட ரூம்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம மாயா என்ன பண்றாங்கன்னா மணமேடைக்கு வந்து நிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே மகேஷ் கிட்ட யாரு எங்க கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. சந்திரா நேரா மாயா கிட்ட, சரி மகேஷ் பயந்தான்னு சொன்னியே, என்னாச்சு? மாயா சொல்றாங்க, அந்த மகேஷ் கிட்ட நான் தைரியமா இருடான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அவங்கிட்ட தைரியம் சொல்லிட்டு வந்துட்டேன். இது கேட்டதோட சந்திராவும், சரி சரி இங்கேயே நில்லு அப்படின்னு சொன்னதோட மாயாவும் நிக்கிறாங்க. அப்புறமா ஐயர் பொண்ணை கூப்பிட பொண்ணு வந்துட்டு மணமேடையில உட்காடுறாங்க. சாமுண்டீஸ்வரி அங்க வராங்க. வந்ததோட ஐயர் கேட்குறாரு, பொண்ணு வந்தாச்சு, பையன் எங்க அப்படின்னு சொன்னதோட சந்திரா சொல்றாங்க, இருங்க ஐயரே, கூட்டிட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி மாயாவை பார்த்து, மாயா போயிட்டு மகேஷை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே
மகேஷை கடத்த வேண்டிய ஆளு நேரா மகேஷோட ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கதவை தட்டுறாங்க. மகேஷ் கேக்குறாரு, யாரு நீங்க? மாயாவா? அப்ப அவங்க சொல்றாங்க, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர சொன்னாங்க. மகேஷ் கேக்குறாரு, மாயா எங்க? அவர் சொல்றாரு, என்னப்பா இது, பொண்ணு கூட்டிட்டு போகலாம், மாப்பிள்ளை துணை தானே கூட்டிட்டு போகணும், அதனாலதான் என்ன அனுப்பிவிட்டாங்க. இது கேட்டதோட மகேஷும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்த அடுத்த செகண்ட் மகேஷோட முகத்துல வந்து மயக்க மருந்து அடிச்சு மகேஷை ஒரு மூட்டைக்குள்ள போட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கதவை சாத்திட்டு தடயமே இல்லாம மகேஷை வேற இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம மாயா இங்கேருந்து வந்துட்டு ரூமுக்குள்ள பாக்குறாங்க. பார்த்துட்டு மகேஷ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரூமுக்குள்ள மகேஷ் இல்லை. போயிட்டு பாத்ரூம்குள்ள போய் பார்த்தா அங்கேயும் மகேஷ் இல்லை. அதை பார்த்ததோட மாயாவுக்கு ரொம்ப ஷாக்கு. ஆஹா, மறுபடியும் இவன் எங்க போனான்? அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல காணாம போன மாதிரி மறுபடியும் காணாம போயிட்டானே அப்படின்னு மாயா மகேஷை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மாயா என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த மன மேடைக்கு வராங்க. மாயா மட்டும் வரதை பார்த்துட்டு சந்திரா நினைக்கிறாங்க, என்ன இது, இவ மட்டும் வரா அப்படின்னு. அப்ப சந்திரா நேரா மாயா கிட்ட போயிட்டு, மாயா, என்ன நீ மட்டும் தனியா வர, மகேஷ் எங்க? மாயா சொல்றாங்க, மகேஷை காணும். இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, என்ன, மகேஷை காணுமா? எங்க போனா? அவன் இங்கே தாண்டி இருப்பான். அதுக்கு மாயா சொல்றாங்க, நான் போயிட்டு ரூமுக்குள்ள தேடி பார்த்தேன், மகேஷை காணும். அப்ப நம்ம ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாருமே அந்த இடத்துல ஒண்ணு கூடுறாங்க. அப்ப பரமேஸ்வரி நேரா ராஜராஜட்ட, என்னப்பா நடக்குதுங்க? ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரியோட திட்டமாதாமா இருக்கும், நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. இது கேட்டதோட பரமேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க. அப்ப ரேவதி அந்த இடத்துக்கு வந்து நின்றுக்கிட்டு, மகேஷ் எங்க அப்படின்னு கேட்க. அப்ப மாயா சொல்றாங்க, மகேஷ் எங்க போனான்னு தெரியல, அவனை காணும் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மகேஷ் எங்க போனான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சாமுண்டீஸ்வரி நேரா சிவனாண்டிய பார்த்து, ரேவதி, அந்த மகேஷ் எங்க போனா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த மண்டபத்திலே இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் ஒரே ஒரு ஆளுதான், அது இந்த சிவனாண்டி மட்டும்தான். இவன் தான் கண்டிப்பா மகேஷை கடத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சிவனாண்டி டக்குன்னு எந்திரிச்சு, ஏய் சாமுண்டீஸ்வரி, என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க? நான் எதுக்கு மாப்பிள்ளைய கடத்த போறேன்? இங்க பாருங்க, மண்டபத்துக்கு வந்திருக்கேன், நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நான் இந்த இடத்த விட்டு கிளம்பலன்னா இங்கனேதான் நான் ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்கேன். அந்த மகேஷ் காணாம போனதுக்கு நான் காரணம்னு தேவையில்லாம இந்த சாமுண்டீஸ்வரி ஏன் மேல பழி போடுறா. அந்த மாப்பிள்ளைக்கு என்ன பயமோ, இவ வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கிடுவா, வீட்டுக்குள்ளேயே அடிமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவன் தப்பிச்சு போயிட்டானோ என்னமோ, என்னகிட்ட வந்து கேக்குற. அப்ப சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிய பார்த்து, ஏ சிவனாண்டி, புத்திசாலித்தனமா பேசுற மாதிரி பேசாத, நீ எப்பேறப்பட்டவன் அப்படிங்கறது எனக்கு தெரியும். அப்ப நம்ம ரேவதி டக்குன்னு, அம்மா போதும் நிறுத்துங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, என்னம்மா ரேவதி? ரேவதி சொல்றாங்க, அம்மா கண்டிப்பா இவரு மகேஷ கடத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, ஆரம்பத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன், இவரு இங்கதான் உட்கார்ந்து இருக்காரு, கண்டிப்பா இவரு மகேஷ கடத்தல. மகேஷ யாரு கடத்தன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு சந்திரா கேக்குறாங்க, என்ன ரேவதி சொல்ற, உனக்கு தெரியுமா யாரு மகேஷ கடத்தினது? அப்ப ரேவதி சொல்றாங்க, இந்த நிக்கிறானே இந்த டிரைவர் ராஜா, இவன் தான் மகேஷ கடத்தினான். இது கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயாவுக்கு மனசுக்குள்ள ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பக்கம் மகேஷ காணும் அப்படிங்கிற வருத்தம் வேற. அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்ன ரேவதி சொல்ற, டிரைவர் கடத்திட்டானா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா, அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல மகேஷ கடத்தி என்னைய நிச்சயம் பண்றதுக்காக பிளான் பண்ணோம். இன்னைக்கு கல்யாணத்துலயும் அதே மாதிரிதான் இந்த டிரைவர் ராஜா மகேஷ கடத்திட்டு இப்ப என்ன கல்யாணம் பண்றதுக்காக இப்படி எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, ரேவதி என்ன இப்படி உளறிக்கிட்டு இருக்க, டிரைவர் ராஜா அப்படிப்பட்டவன் கிடையாது. அப்ப சந்திரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா போதும் நிறுத்துக்கா, நீ எப்ப பார்த்தாலும் அந்த டிரைவர் புராணத்தையே தான் பாடிக்கிட்டு இருப்ப, அவன் எப்பேற்பட்ட துரோகத்தை இந்த குடும்பத்துக்கு பண்றான் அப்படிங்கிறத நீ கொஞ்சம் கூட யோசனையே பண்ணி பார்க்க மாட்டேன். ரேவதிய பத்தியா இத்தனை நாளும் அந்த டிரைவர் ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா, ஆனா இப்ப அவளே இந்த டிரைவர் ராஜா தான் மகேஷ கடத்தி இருப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏங்கா நீ நம்புறதுக்கு மறுக்கிற? அக்கா இப்படி கண்மூடித்தனமா இருக்காத, டிரைவர் ராஜா நல்லவனே கிடையாது. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல இவன் தான் மகேஷ கடத்தனா அப்படின்னு மகேஷ் சொன்ன பிறகும் இன்னும் நான் கடத்தல அப்படிங்கிறத இந்த டிரைவர் ராஜா பைய நிரூபிக்கவே இல்லை. இப்ப மறுபடியும் இவன் தான் இந்த மகேஷ கடத்தி இருக்கான். இது எல்லாம் எதுக்கு பண்றான் தெரியுமா? எல்லாம் உன் சொத்துக்காக தான். அப்பதானே உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சொத்தை பூரா அவன் ஆட்டை போட முடியும். அதுக்குதான் அவன் இவ்வளவு பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது கூட தெரியாம இன்னும் அந்த டிரைவருக்கு நீ அடைக்கலம் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அக்கா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. ரேவதி வந்து இப்பதான் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கா. அப்ப கார்த்தி அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க பாருங்க ரேவதி அம்மா, நான் வந்துட்டு
மகேஷ கடத்தவே இல்லை. அவன் எங்க போனான் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. அப்ப நம்ம மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, நானும் ஆரம்பத்துல இருந்தே இந்த டிரைவர் கூட தான் நான் இருக்கேன். இவரு கண்டிப்பா அந்த மகேஷ கடத்தவே இல்ல. ரேவதி சொல்றாங்க, மாமா நீங்க சும்மா இருங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க டிரைவர் ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை உங்களுக்கும் ஆசை இருந்தா எனக்கும் அந்த டிரைவர் ராஜாவுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு, ஏன்னா உங்களுக்கும் மகேஷ பிடிக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்களும் கண்டிப்பா அந்த டிரைவர் ராஜா கூட சேர்ந்து இப்படி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ரோஹிணி டக்குன்னு, ரேவதி என்ன இப்படி பேசுற? அம்மாவை எதிர்த்து பேசுற, மாமாவை எதிர்த்து பேசுற, என்ன ரேவதி இதெல்லாம்? அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா போதுங்கா, நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த டிரைவரை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இவன் என்ன கல்யாணம் பண்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலைகள்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு டிரைவர் ராஜா, மகேஷ் எங்க இருக்கான்னு சொல்லு. அப்ப நம்ம கார்த்தி நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் ரொம்ப முக்கியமான விஷயம் தனியா பேசணும், கொஞ்சம் வாங்க. இது கேட்டதோட சந்திரா கேக்குறாங்க, டிரைவர் இப்போதைக்கு ரேவதி உன்கிட்ட என்ன தனியா பேசணும்? அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி அப்படி இவன் என்னதான் பேசுறான் அப்படிங்கறத நானும் கேக்குறேனே அப்படின்ட்டு நேரா நம்ம கார்த்தி கூப்பிட்டத்தோட ரூமுக்கு போறாங்க. அங்க போனதோட நம்ம கார்த்தி சொல்றாரு, இத்தனை நாளும் இந்த விஷயத்த உங்ககிட்ட காமிக்க கூடாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இதை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ஒரி பண்ணுவீங்க. அதனாலதான் நான் இத்தனை நாளும் இதை உங்ககிட்ட காமிக்காம இருந்தேன். ஆனா இப்ப உங்ககிட்ட காமிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த மாயா மகேஷ் நெருக்கமா இருந்தாங்கல்ல அந்த போட்டோஸ காமிக்கிறாங்க. அதாவது மாயா வந்துட்டு மகேஷுக்கு கிஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை வந்துட்டு நம்ம ரேவதி கிட்ட கார்த்தி காமிக்கிறாரு. அதை பார்த்ததோட நம்ம ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, இங்க பாரு இது என்னது? கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இதத்தான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட செவிசாய்க்கவே இல்லை. பாத்தீங்களா, இது உங்ககிட்ட காமிச்சா உங்க மனசு ரொம்ப உடைஞ்சு போயிரும் அப்படிங்கறதுக்காக தான் இத்தனை நாளே இதை நான் உங்ககிட்ட காமிக்காம இருந்தேன். இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே அவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. மகேஷா இப்படி நடந்துகிட்டாரு, அவரு இப்படிப்பட்டவர் கிடையாதே. கார்த்தி சொல்றாரு, நான் கூட அப்படிதான் நினைச்சேன். அவரு ரொம்ப நல்லவரு, ரொம்ப ஜென்டில்மேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவரு இப்படிப்பட்டவரா இருப்பாரு அப்படின்னு நான் கூட தான் எதிர்பார்க்கல. இங்க பாரு ரேவதி, அவரு கூட உன் லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்காது. தயவு செஞ்சு அவரை வேணான்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இரு. நான் ஒண்ணும் மகேஷ கடத்தல. மகேஷ கடத்தினது யாரும் அப்படின்னு எனக்கும் தெரியல. அப்படி மகேஷ கடத்தினாலும் அவன் ரொம்ப தூரம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருவேளை அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன விரட்டுறதுக்காக கூட மகேஷ ஒழிச்சு வச்சுக்கிட்டு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ரேவதி கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு ரேவதி. நான் அப்படி பண்ணுவனா? நீயும் மகேஷும் ஒண்ணு சேரணும், கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சது நான் தான். நானே எப்படி உன் லைஃப ஸ்பாயில் பண்ணுவேன் அப்படின்னு கார்த்திய அடுக்கடுக்கா கேள்வி கேட்கிறாரு. சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.